Everyone, good morning. Second video. ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஒயிட் பம்கினை பற்றி செகண்ட் வீடியோ போகிறோன்னா, இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து அல்வா நீங்கள் நிறையாலாம் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் ஒரு காமன் ரெசிபி. நம்ம ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப லாங்கஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அப்படியே நம்ம பூ மாதிரி இருக்கும், தேங்காய் பூ மாதிரி ரொம்ப லாங்கஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து பாயில் ப்ராசஸிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே ஆகும். அப்படியே சுண்ட ட்ரை அது பாயில் ஆகும். 2 hours பாயில் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறம் கரெக்டாக அதாவது லோ ஃப்ளேம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். இதை முடிச்ச பிறகு ப்ராசஸ் அடுத்து வந்து ஃபில்ட்ரேஷன் இருக்கும். இந்த ஃபில்ட்ரேஷன் போட்டு தென் இந்த ஜீரா துண்டு பார்த்தீங்களா பாருங்க, இது வந்து நியூ துண்டு. இந்த துண்டில் வந்து அலசிட்டு இந்த துண்டில் ஃபில்டர் பண்ணி நல்லா முடிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட அது காலைல மார்னிங் வரைக்கும் அது வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்குது. எப்படின்னா 1 by 1 அது தலையை கொடுக்கணும். எப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த கேஷ்நட்டு, ட்ரை கிரேப்ஸு, தென் இதில் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் மெத்தடாலஜி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மெத்தனாலஜி பம்கின் சீட் வந்து இதில் வந்து போடுவாங்க. ஆமாம், இதில் வந்து பூசணி விதை இதை போடுவாங்க. பூசணி விதைனாலும் சரி, சேம் அந்த குக்கும்பர் இருக்குல்ல, குக்கும்பர் சீடு வந்து போடுவாங்க தாளிக்கும் போது. அதுதான் அந்த அதனுடைய அளவோட ஸ்பெஷல். இந்த நெய் பாருங்க, ஐயப்பா நெய் பாருங்க, அம்மாடுங்க தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஸ்பெஷலாக இவங்க லூஸில் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இவன் தான் நெய் தான் ஸ்பெஷல், அல்வா தான் ஸ்பெஷல். இவன் ரெடியாக இருக்கான் பிரியாணிக்கு உனக்கும். அடுத்த வீடியோவில் இது முழு ப்ராசஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இங்கே பாருங்க, தக்காளி ரசத்துக்கு வந்துட்டு இருக்கான். இது எல்லாமே கரெக்டாக 8 o'clock கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் தான் வந்து சமையல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கணும். பாரு ஸ்மாலெல்லாம் உரிச்சு அங்காட பாருங்க, எல்லாம் இதெல்லாம் கிளீன்ஷீட்லாம் பண்ணிச்சு பாருங்க. ஒரிஜினல் கணபதி ஆயில் பிரியாணிலாம் வந்து அப்படியே என்னன்னு கேட்பான், கூப்பிடுவான். கோகனட் ஆயில், கேஷ்நட்டு, இந்த சம் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இஞ்சி வாஷ் பண்ணியிருந்தோம். இஞ்சி ஜிஞ்சர் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து சும்மா ஒரு வாஷில் கிட்டத்தட்ட 4 வாஷ் பண்ணி அது வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் அதை கிரைண்ட் பண்ணுறது தான் அப்படின்னு ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்துருக்கு. இவனுக்கு கிட்டத்தட்ட 2 hours வேக வைக்கணும். கரெக்டாக எக்ஸாக்டாக 1 o'clock வேக வச்சுருக்கேன். 3 o'clock ப்ராசஸ் முடியும், பாயிலிங் மட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வேகும், அவனோட தன்மையை தான். அவனே வந்து என்ன சொல்கிறது, வாட்டர் தான் ஃபுல்லாக. அதனால் அவன் ட்ரை பண்ணி வேக வைக்கணும். அதே வாட்டரில் நம்ம எதுவும் தண்ணி எதுவும் அவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஆல்ரெடி அவன் தண்ணி பாய் தான். தண்ணி பாயின்றதால அதிலே வேவான். அந்த வெந்தால் தான் அதனுடைய ஃப்ளேவர் கிடைக்கும். இங்கே டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரஸ்ட்டுக்கு வந்து ஆப்பிள் தக்காளி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் டர்மானிட்டோடைய ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் நாட்டு தக்காளியில். இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, மற்ற அதர் இன்க்ரீடியன்ஸுக்கு. இவன் தக்காளி ரசம் கோயம்புத்தூருக்கு உருத்தாக்கப்பட்டவன். தக்காளி ரசத்துக்கு இவன் தான். இதெல்லாம் ஸ்பெஷல். ஏன்னா புளி வேணால் லைட்டாக சேர்த்துக்கலாம், நான் புளி சேர்க்க மாட்டேன். தக்காளி ரசம் ஸ்பெஷல். அவன் வந்துட்டு இருக்கான் பாருங்க. இவன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வேவான். இவன் 2 மணி நேரம் வேவான். இவனை வந்து அவனை ஆற வச்சு அவனை மேஷ் பண்ணி அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் தான். நான் 3rd வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த அல்வாவத்திய ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். அடுத்தடுத்து ப்ராசஸ் நிறைய இருக்குது.